ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டிஸ்க் பிரேக் மாடிஃபிகேஷன் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். 2016 தான் டிஸ்க் பிரேக் மாடிஃபிகேஷன் பண்ணினேன். ஒரு ஒர்க்குக்காக கயத்தார் பக்கம் நான் போயிட்டு இருந்த போது நடந்த இன்சிடெண்ட்டை ஷேர் பண்ணுறேன். கட்டபொம்மன் சிலைக்கு அடுத்தால இருக்கிற ஒரு பெட்ரோல் பம்பில் பெட்ரோல் போட்டுட்டு ஆவரேஜாக ஒரு 60 to 65 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் மெயின்டைன் பண்ணி வந்துட்டு இருந்தேன். சடனாக பைக் லெஃப்ட் ரைட்டுன்னு இழுக்க ஆரம்பிச்சிடுச்சு. பேக் பிரேக் அப்ளை பண்ணால் பேக் டயர் வந்து கலண்டு ரிம்மில் பைக்கு ஓடுது. ஃப்ரண்ட் பிரேக் அப்ளை பண்ணால் கண்ட்ரோலே இல்லை. அப்படி வந்து ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிட்டேன். என் நல்ல நேரத்துக்கு பின்னால் எந்த ஒரு பஸ்ஸோ காரோ வரல. என் பின்னாலே லோக்கலில் இருந்தவங்க எல்லோரும் பைக் அங்கங்கே ஸ்லிப் ஆகிறத பார்த்துட்டு சைடு வாங்குறத பார்த்துட்டு என் பின்னாலே வந்து என்னை ஹெல்ப் பண்ணதுக்கு பின்னால் லோக்கல் பீப்புள் எல்லோரும் வந்தாங்க. அதுக்கப்புறம் எப்படியோ ஃப்ரண்ட் பிரேக் அதுக்கப்புறம் டைட்டாக அப்ளை பண்ணி எப்படியோ பைக்கு வந்து ஸ்லோ டவுன் ஆகி நின்றுடுச்சு. அதுக்கப்புறம் எல்லோரும் நாங்கள் பின்னாலேருந்தே வந்தோம். உங்கள் பைக்கு ஸ்லிப் ஆகிறத பார்த்துட்டு பை காட் கிரேஸ் எப்படியும் அந்த இன்சிடென்ட்லேருந்து தப்பிச்சிட்டேன். லோக்கலில் உள்ளவங்களாம் பஞ்சர் போடுற ஆள் ஏற்பாடு பண்ணி பஞ்சர் போட்டு அதுக்கப்புறம் நான் சைட்டில் போய் மெஷர்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு நான் அதுக்கப்புறம் வந்துட்டேன். ஃப்ரண்ட் பிரேக் வந்து கொஞ்சம் புல்லட்டில் வந்து வெயிட்டுக்கு வந்து கண்ட்ரோல் ஆகாது. நெக்ஸ்ட் டே மெக்கானிக்கெல்லாம் பார்த்து இன்சிடென்ட்டெல்லாம் சொன்னேன். சொல்லிவிட்டு எனக்கு இதே செட்டப்பில் எந்த ஒரு மாடிஃபிகேஷனும் பண்ணாமல் எனக்கு வந்து டிஸ்க் பிரேக் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரெடிமேடாகவே கிட் அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த கிட்டை வந்து ஜஸ்ட் அவுட்டர் டியூப்பில் ஒரு சின்ன ஒரு ப்ரொடக்ஷனை மட்டும் கிரைண்டிங் பண்ணிவிட்டு ரெடியாக இன்ஸ்டால் பண்ணுற மாதிரியே இருந்துச்சு. அப்படியே அது நீங்கள் இந்த வீடியோலேயே பார்க்கலாம். ஜஸ்ட் அவுட்டர் டியூப்பில் வந்து அந்த பட்டையை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டிஸ்க் கேலிபரை வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் வீல் மட்டும் நம்ம கிளாசிக் 350யோட ஃப்ரண்ட் வீல் ரிம்மை மட்டும் நம்ம வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். டிஸ்க் பிரேக் மாடிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் பிரேக்கிங் வந்து நல்ல ஷார்ப்பாக இருக்கும். இப்போ நல்ல சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுறேன். இந்த வீடியோவில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்கிறேன். உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.